நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. திதி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் திதி பார்த்து செய்யக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. திதி எந்த அளவுக்கு முக்கியமோ திதி சூனியம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணுங்க. முதல்ல திதினா என்ன அப்படின்னு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துமே திதி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திதினா என்ன அப்படின்னா, நம்ம வான்மண்டலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம். சூரியன் எங்க இருக்காரு, நம்ம பிறக்கும் போது சூரியன் எங்க இருக்காங்க, சந்திரன் எங்க இருக்காங்க, ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம திதி தீர்மானிக்கப்படுது. அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அமாவாசை அன்னைக்கு சூரியனும் நிலாவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாங்க ஒரே இடத்துலயே இருக்கும். சேம் ஒரே இடத்துலயே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அன்னைக்கு தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய திதி அன்னைக்கு சூரியன்லேருந்து சந்திரன் கொஞ்சம் விலகி இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாள் ஆக ஆக கொஞ்சம் விலகிட்டே கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் எதிரில் இருப்பாங்கங்க. அது இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்பிறை திதின்னு சொல்லுவோம். அப்போ பௌர்ணமியிலிருந்து திரும்ப சந்திரன் சூரியனை நோக்கி போகிறது பார்த்தோம்னா தேய்பிறை திதி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் திதி. திதிங்கிறது சயின்டிஃபிக்கான உண்மை. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது ஓகே. இப்போ திதி சூன்யம்னா என்ன அப்படின்னா, இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் திதின்னு சொன்ன பார்த்தீங்களா. அப்போ அந்த திதி அன்னைக்கு வான்மண்டலத்தில் சூரியனோட வெளிச்சம் நம்ம 12 ராசி மண்டலத்தில் ஒரு 2 இடத்துல படாது. அப்போ வெளிச்சம் படலை அப்படின்னா ஒரு இடம் இருட்டாயிரும் பார்த்தீங்களா. அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூனியம்னு சொல்கிறோம். அந்த இருட்டை பொறுத்த வரைக்குங்க, அந்த எந்த கட்டங்களில் ராசி மண்டலத்தில் இருள் படுதோ, இருளாக இருக்கும், அந்த இடம் அவ்வளோ சிறப்பான பலனை தராது. இதுக்கு பேர் திதி சூனியம். அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பார்த்தோம்னா திதி சூனியம் அப்படின்னு கிடையாது. பிரதமை திதியிலேருந்து மற்ற திதிகளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு வீடு திதி சூனியம் ஆகும். அந்த வீடு சிறப்பான பலனை தராது. இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா சதுர்த்தசி திதி. அந்த சதுர்த்தசி திதி அன்னைக்கு மட்டும் வான்மண்டலத்தில் 4 இடத்துல சூரியனோட வெளிச்சம் படாது. அப்போ சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த 4 வீடுமே பலன் தராது. சரி, இப்போ ஒவ்வொரு திதியில் பிறந்தவங்களுக்கான திதி சூனியம் என்ன, அதுக்கு உண்டான கோவில்கள் என்ன, அதுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். திருதிய திதிங்க. இது பார்த்தீங்கன்னா அமாவாசையிலேருந்து 3வது நாள், பௌர்ணமியிலேருந்து 3வது நாள் வரக்கூடிய திதிங்க. திருதிய திதி அப்படிங்கிறது அற்புதமான திதி தாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் திருதிய திதியில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் பார்த்தா அப்பா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி இந்த குழந்தையுமே வளர்ந்ததுக்கப்புறம் தான் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குங்க. யார் ஒரு குடும்பத்தில் திருதியை திதியில் பிறப்பாங்கன்னா, அவங்க தந்தை வழி முன்னோர்கள் யாராவது திருதியை திதியில் இறந்துருந்தாங்கன்னா தான் அந்த குடும்பத்தில் திருதியை திதியில் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ முக்கியமாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க முன்னோர்களுக்கு விடாமல் திதி கொடுக்கணும். முன்னோர்களுக்கு எந்த அளவுக்கு திதி கொடுக்க இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ நம்ம திதி சூனியத்துக்கு வருவோம். இந்த திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா சிம்ம வீடும் மகர வீடும் திதி சூனியம். சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 1, 2, 3, 4, 5வது வீடு சிம்மம். அடுத்து 6, 7, 8, 9, 10 மகரம். அப்போ காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் வீடு சிம்மம். இதுக்கு அதிபதி யாரு? சூரியன்.
அடுத்து காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம், இதுக்கு அதிபதி சனி. அப்ப இந்த சூரியனும் சனியும் இவங்களுக்கு திதி சூன்யாதிபதிகள். இந்த சூரியன் ஜாதகத்துல எங்க நிக்கிறாரோ அந்த வீடும் பாதிப்பை கொடுக்கும், சனி எந்த இடத்துல நிக்கிறாரோ அந்த வீடும் பாதிப்பை கொடுக்கும். சனி ஒரு இடத்துல நின்று தனது 3, 7, 10ஆம் பார்வையா 3 இடங்களை பார்ப்பார், அந்த இடமும் சில பாதிப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு பார்வைன்னு பார்த்தோம்னா சமசப்தம பார்வை, 7ஆம் பார்வையா சூரியன் பார்க்குற இடங்களுக்கும் பாதிப்பு கொடுக்கும். இப்போ சூரியன் எந்த சூரியனோட நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்துச்சுன்னா அந்த தசையும் அவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும். சனியோட நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அவங்களுக்கு அந்த தசை சரியில்லாமல் இருக்கும். ஓகே, இதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த திருதியை தேதியில் பிறந்தவங்க சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருதியை தேதியில் சிம்மம் திதி சூன்யம்னு சொல்லியாச்சு. 5ஆம் இடம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவப்படி இது 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்னாவே நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பேர். அப்போ பூர்வ புண்ணிய இடத்துல இவங்களால இருக்க முடியாது. ப்ளஸ் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையோட இல்லாமல் இவங்களால குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். இப்போ குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு விட்டு போயிருக்கும். அப்போ இந்த 5ஆம் இடத்தை இவங்க சரி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கும்போது நமக்கு கர்மஸ்தானம். பெற்றவங்களுக்கு சரியாக கர்ம காரியம் பண்ணாமல் இவங்க முன்னோர்கள் இருந்திருப்பாங்க, அதனால் இவங்களுக்கு இந்த இடம் திதி சூன்யமாயிருக்கும். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு தொழில் சரியாக அமையாது. அப்போ தொழில் சரியாக அமையாதவங்க கட்டாயம் முன்னோர்கள் திதியை கட்டாயம் பண்ணியே தீரணுங்க. கர்மகாரியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது இதற்கான பரிகாரமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் கால் ஊனமுற்றவங்க இல்லை வயசாகி முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் இதற்கான ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். ஓகே, இது காலபுருஷ தத்துவப்படி பலன்களை பார்த்துட்டோம். காலபுருஷ ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் திதி சூனியம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு உதாரண லக்னம் போட்டு அந்த லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அவங்களுக்கு எத்தனாம் இடமா இந்த சிம்ம வீடோ மகர வீடோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகே, இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம் பார்க்கலாம். கும்பலக்ன ஜாதகத்துக்கு நம்ம பாருங்க, சிம்மம் வீடு எத்தனாவது வீடாக வருதுன்னு பார்க்கணும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆம் வீடா வருது. அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைய சுட்டி காட்டக்கூடிய இடம். அப்ப இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமையறதுலயே பிரச்சனையா இருக்கும். இல்ல பிசினஸ் பார்ட்னர்ல பிசினஸ் அவங்க ஏமாத்திட்டு போயிட மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும். வாழ்க்கை துணை அமைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது பிரச்சனை வர்றது, அவங்க ஹெல்த்ல இஷ்யூஸ் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த கும்பலக்னக்காரங்க திருதியை தீதியில பிறந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அடுத்து இது 7ஆம் இடமா, அடுத்து இது 8, இது 9, இது 10, இது 11. மகரம் இவங்களுக்கு பார்த்தோம்னா 12ஆவது வீடாக வந்துடும். அப்போ மகரம் 12ஆம் வீடாக வரனால 12ஆம் இடம் அயன சைன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இவங்களுக்கு தூங்குறதுலேயே பிரச்சனை, கணவன் மனைவி தாம்பத்திய உறவுல பிரச்சனை வரும், வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அதில் பிரச்சனை வரும், பயணங்கள் போகும்போது அதில் சிக்கல்கள் வருங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த கும்பலக்னக்காரங்க திருதியை தேதியில் பிறந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் அப்படிங்கிறவரும் தொந்தரவு பண்ணுவாரா இவங்களுக்கு. அப்போ அப்பாவாலையும் முழு பலனையும் இவங்களால அனுபவிக்க முடியாது. உயர் அதிகாரிகளால் இவங்களுக்கு தொல்லை, அரசியல்வாதிகளால் இவங்களுக்கு தொந்தரவு வர்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியும் திதி சூன்யாதிபதியாக வரனால இவங்க கர்மகாரியம் பண்ணும்போது சில சிக்கல்கள் வர்றது, இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாலையும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு கொடுக்கும்.
ஓகே, இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது, நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு நாமயோகம் இருக்குது. அந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோ சனியோ வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதியாக வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க, இல்லை இந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி குருவோட பார்வையும் இந்த சிம்மத்திலேயோ மகரத்திலேயோ பார்வை பட்டாலுமே அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கான பிரச்சனைகளை பற்றி சொல்லிட்டோம். அதுக்கு உண்டான கோவில்கள் வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம். முதல்ல இவங்களுக்கான அபிதேவதை யாரு, இந்த திதி அன்னைக்கு எந்த தேவதையை அவங்க வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வளர்பிறை திருதியை திதியில் பிறந்தவங்க சந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் தேய்பிரையில் பிறந்தவங்க அக்னி பகவான் வழிபாடு பண்ணணும். ஓகே, இது வந்து திதி தேவதை. இவங்களுக்கான கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்பிறை திருதியை திதியில் பிறந்தவங்க திங்களூர், அதாவது சந்திரன் கோவில்னு சொல்லுவோம் இல்லைங்க, திங்களூரில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். தேய்பிரை திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாங்க திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரணும், அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். எப்போ போகணும் அப்படின்னா, வளர்பிறையில் பிறந்தவங்க தேய்பிரை திதி அன்னைக்கும், தேய்பிரையில் பிறந்தவங்க வளர்பிறை திதி அன்னைக்கும் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. இவங்க வந்து இவங்க வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு உதவ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், பிளாக் கலரை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த திதிசூனியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை முக்கியமாக பார்க்கணுன்னா, திதிசூனியம் காலபுருஷ தத்துவப்படி எத்தனாவது வீடாக வருது, உங்கள் லக்ன ரீதியாக எத்தனாவது வீடாக வருது, இந்த திதிசூனியாதிபதிகள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க, அதுக்கான கோவில்கள், திதிக்கான கோவில்கள், இந்த திதியை சூனியத்தை சரி பண்ண இன்னும் வாழ்வியல் பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ உங்கள் ஜாதகப்படி அந்த திதி சூனியத்தை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆன்லைன் பேசிக் கிளாஸஸ், நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.